பிரதமர் நரேந்திர மோடி மார்ச் 1 புதுச்சேரிக்கு வர இருப்பதாக பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் செய்தியாளர்களிடம் கூறுகையில், எதிர்க்கட்சிகள் பிரமிக்கும் அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்ட பொதுக்கூட்டம் காரைக்காலில் நடைபெற்றது. ஆட்சியில் அமர நினைப்பதே காங்கிரஸ் திமுகவின் எண்ணம், மக்களின் நலனில் இல்லை. காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்தால் மகளிருக்கு வழங்கும் ரூபாய் 2500 நிறுத்தப்படும் என்று தெரிவித்தார். மேலும் புதுச்சேரி காங்கிரஸ் நடைப்பயணத்திற்கு கே.சி. வேணுகோபால் எம்பி வந்தார். அவர் ஒரு ரவுடி என காங்கிரஸ் மூத்த தலைவரே விமர்சித்துள்ளார். கேரளாவில் சோலார் பேனல் ஊழல் வழக்கில் இவரது பெயர் அடிபட்டது. தேர்தலில் சீட்டு கேட்ட பெண் நிர்வாகிக்கு பாலியல் இச்சை கொடுத்தவர் என பல்வேறு குற்ற சம்பவங்கள் இவர் மீது உள்ளது என்றார். தொடர்ந்து அவர் பேசுகையில், பிரதமர் மோடி மார்ச் 1 புதுச்சேரி வருகிறார். அப்போது பல நலத்திட்டங்களை அறிவிக்க உள்ளார். தமிழ் மீது அதிகம் பற்று கொண்டவர் பிரதமர். கூட்டணி குறித்தும் எத்தனை இடங்கள் குறித்தும் தலைமை முடிவு செய்யும். இன்னும் பல கட்சிகள் கூட்டணிக்கு வர உள்ளது என்று தெரிவித்தார். பேட்டியின் போது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உடனிருந்தார். புதுவை நயினார் மண்டபம் அருகே அதிகாலை ஓட்டுநர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசி கொலை மிரட்டல் விடுத்த 3 பேரால் அப்பகுதியில் பதற்றம் நிலவி வருகிறது. புதுச்சேரி நயினார் மண்டபத்தைச் சேர்ந்த ரமேஷ் ஓட்டுநரான இவரின் வீட்டில் நேற்று அதிகாலை 3:30 மணிக்கு முகத்தில் துணி அணிந்து கொண்டு பைக்கில் வந்த 3 நபர்கள் வீட்டின் கேட்டின் மீது பெட்ரோல் கொண்டு வீசி உள்ளனர். தொடர்ந்து கற்களை கொண்டு தாக்கியுள்ளனர். இதனால் சத்தம் கேட்டு ரமேஷின் அம்மா கதவை திறந்து பார்த்த பொழுது வீட்டின் கேட்டு தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்ததை கண்ட அவர் அச்சத்தில் கூச்சலிட்டார். அப்போது அங்கிருந்த 3 நபர்கள், உங்கள் குடும்பத்தையே இதே போல் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விடுவோம் என மிரட்டல் விடுத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர். பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு மிரட்டல் விடுத்தது யார் என அருகில் உள்ள சிசிடிவி கேமராவில் பார்த்ததில் அவர்கள் அதே பகுதியைச் சேர்ந்த கவிக்குயில் வீதியைச் சேர்ந்த ராம் மகன் திலீப், அவரது உறவினர் சூர்யா மற்றும் அடையாளம் தெரியாத ஒரு நபர் என தெரிய வந்தது. இது குறித்து ரமேஷ் அளித்த புகாரின் அடிப்படையில் முதலியார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து 3 பேரையும் தேடி வருகின்றனர். ஆளுநர் அனுமதி பெற்று PNL நிறுவன சொத்துக்களை ஏலம் விட்டு வங்கிகளில் உள்ள அடமான நகைகள் மீட்டுத் தரப்படும் என முதலீட்டாளர்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். PNL பாண்டிச்சேரி வங்கிசாரா முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சங்கம் செயலாளர் ராஜ்குமார் தலைமையில் நிர்வாகிகள் சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அதில் புதுச்சேரியில் நடைபெற்ற PNL நிதி நிறுவனத்தில் பொதுமக்கள் பணத்தை முதலீடு செய்ததுடன் நகைகளை அடமானமும் வைத்திருந்தனர். இந்த நிதி நிறுவனம் பல மோசடிகள் செய்து 2004 மூடப்பட்டது. அரசு வழக்கு தொடுத்து கடும் நடவடிக்கையின் பலனாக கடந்த 2023 உயர்நீதிமன்றம் பணம் மற்றும் நகைகளை திருப்பிக் கொடுக்க உத்தரவிட்டது. இதற்கு முன்னாள் நீதிபதி மாலா தலைமையில் 2 பேர் குழுவும் நியமித்தது. அக்குழு பணம் முதலீடு செய்தவர்களுக்கு பணத்தினை கொடுத்து முடித்து விட்டது. ஆனால் நகை அடமானம் வைத்தவர்களுக்கு 10% வரையே கிடைத்தது. மீதி 90% பேருக்கு இதுவரை கிடைக்கவில்லை. இது குறித்து முன்னாள் நீதிபதி மாலாவிடம் கேட்டபோது, மக்கள் அடமானம் வைத்த நகைகளை PNL நிதி நிறுவன உரிமையாளர்கள் வங்கிகளில் மறு அடமானம் வைத்துள்ளதாகவும் அதை அவர்கள் மீட்டுக் கொடுத்தால் மட்டுமே நகைகளை கொடுக்க முடியும் என்று தெரிவித்தனர். அதற்கு PNL நிறுவனத்தினர் மீது வழக்கு தொடருங்கள் என ஆலோசனை கூறுகின்றார். அதே சமயம் PNL நிதி நிறுவனத்தில் நகைகளை அடமானம் வைத்தவர்கள் வயது முதிர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இன்னல்களுக்கு உள்ளாகி நிர்கதியாக நிற்பதால் அரசே கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தோ அல்லது வழக்கு தொடுத்தோ அடகு நகைகளை மீட்டு ஒப்படைக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மனுவை பெற்றுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, இது தொடர்பாக நான் ஏற்கனவே அதிகாரிகளிடம் பேசியுள்ளேன். வழக்கு எதுவும் தொடுக்க வேண்டாம். அந்நிறுவனத்தின் பிற சொத்துக்கள் அரசின் கட்டுப்பாட்டில் தான் உள்ளது. அதனை பொது ஏலம் விட்டு நகைகள் அடகு வைத்துள்ள வங்கிகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து PNL முதலீட்டாளர்களிடம் கொடுக்கலாம் என்று கோப்பு தயாரித்து ஆளுநருக்கு அனுப்பியுள்ளேன். ஆளுநர் ஒப்புதல் பெற்று உங்களது அடமான நகைகள் திரும்ப கிடைக்க நடவடிக்கை எடுக்கின்றேன் என்று உறுதியளித்தார். கிறிஸ்தவர்களின் சாம்பல் புதன் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் 40 நாட்கள் தவக்காலம் இன்று தொடங்கியது. இதையொட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலிகள் நடைபெற்றது. இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு 40 நாட்கள் தவம் இருந்தார். அவ்வாறு இயேசு தவக்காலம் தொடங்கியதை சாம்பல் புதன் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஆண்டிற்கான சாம்பல் புதன் இன்று தொடங்கியது. இதனையொட்டி கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற திருப்பலியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். பழமை வாய்ந்த இறுதி ஆண்டவர் தூய பசிலிக்காவில் பங்கு தந்தை பிச்சைமுத்து தலைமையில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு சாம்பல் பூசும் நிகழ்வுகள் நடைபெற்றது. தவக்காலம் இன்று துவங்கி 40 நாட்களுக்கு கிறிஸ்தவர்கள் நோன்பு இருப்பார்கள்.
இந்த நாட்களை இறை ஆர்வலர்கள் புனித நாட்களாக கருதுவர். தவக்காலத்தின் இறுதி ஏப்ரல் மாதம் முடிகிறது. அப்போது சிலுவை பாதை எனப்படும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். அந்த வகையில் இன்று புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள மிகவும் பழமையான தூய ஜென்மராகினி அன்னை பேராலயம், வில்லியனூர் லூர்து மாதா தேவாலயம், நெல்லித்தோப்பு விண்ணீர்ப்பு அன்னை, புனித அந்தோனியார், அரியாங்குப்பம் மாதா கோவில் உட்பட பல்வேறு கிறிஸ்தவ தேவாலயங்களில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த சாம்பல் புதன் நிகழ்வில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இடுகாட்டு புனித பணியாளர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி அடையாள அட்டை வழங்கினார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாக முதலமைச்சர் அருகில் புதுச்சேரி தேவுவனை தொகுதிக்குட்பட்ட இடுகாட்டு புனித பணியாளர்களுக்கான அடையாள அட்டையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலையில் இடுகாட்டு புனித பணியாளர் சங்கத்தின் தலைமை ஆலோசகர் மேகராஜ், பொதுச் செயலாளர் காளிதாஸ், மாநில தலைவர் ராமு மற்றும் தொகுதி பொறுப்பாளர்கள் முருகன், ஜெயபால், உத்ராபதி, கர்ணா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மோதிலால் நேரு தொழில்நுட்ப கல்லூரியில் 40 லட்சத்தில் மின்னணு வழிகற்றல் மையத்தினை பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் திறந்து வைத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை மோதிலால் நேரு தொழில்நுட்ப கல்லூரியின் மின்னணுவியல் துறையில் MP செல்வகணபதி தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 40 லட்சம் மதிப்பில் பொலிவுறு வகுப்பறை மற்றும் மின்னணு வழி கற்றல் மையம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்விற்கு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக MP செல்வகணபதி கலந்து கொண்டு மையத்தை திறந்து வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் உயர் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் இயக்குனர் சிவகுமார், மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் மாணிக்க தீபன், கல்லூரி முதல்வர் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். போக்சான் பால் 2 கல்வியியல் கல்லூரியில் ஆங்கிலத்துறை புத்தக வெளியீட்டு விழாவில் மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவர் டாக்டர் நாராயணசாமி பங்கேற்று புத்தகத்தை வெளியிட்டார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள போக்சான் பால் 2 கல்வியியல் கல்லூரியின் ஆங்கிலத்துறை சார்பில் புத்தக வெளியீட்டு விழா மற்றும் இலக்கிய திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கல்லூரியின் செயலாளர் அருட்தந்தை டாக்டர் ரிச்சர்ட் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக அருட்தந்தை டாக்டர் டோம்னிக் மற்றும் மணக்குள விநாயகர் கல்வி குழும தலைவரும் பிரபல சமூக சேவகருமான டாக்டர் நாராயணசாமி ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். கல்லூரி முதல்வர் அலெக்சாண்டர், துணை முதல்வர் ஐடா சேவியர் மற்றும் ஆங்கிலத்துறை தலைவி டாக்டர் கிளாரா டோமினிக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் முக்கிய நிகழ்வாக ஆங்கிலத்துறை மாணவர்களின் சிறந்த ஆய்வு கட்டுரைகள் தொகுக்கப்பட்டு புத்தகமாக வெளியிடப்பட்டது. இப்புத்தகத்தை டாக்டர் நாராயணசாமி வெளியிட அதன் முதல் பிரதியை முன்னாள் துறை தலைவி டாக்டர் ஸ்டெல்லா மற்றும் மாணவர்கள் பெற்றுக் கொண்டனர். மாணவர்களின் ஆராய்ச்சி திறனை பாராட்டிய சிறப்பு விருந்தினர்கள் அவர்களின் எதிர்கால கல்வி பணிகளுக்கு தாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இலக்கிய விழாவையொட்டி மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ஆங்கிலத்துறை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து இந்த விழாவினை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து நடத்தினர். மகளிர் தினத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மகளிர் தினத்தை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி முழுவதும் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தொடர்ந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் நேற்றிரவு வைத்துக்குப்பம் பகுதியில் வீடு வீடாக சென்று பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சப்தகிரி குழும இணை இயக்குனர் விஜய் ஆனந்த், தொகுதி பொறுப்பாளர் ஆனந்தகண்ணன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக வீடு வீடாக சென்று நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கத்திற்கு அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பொன்னாடை போற்றியும் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் சிறப்பான முறையில் வரவேற்பு அளித்தனர். உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த சமூக சேவகர் வழக்கறிஞர் சசிபாலன் இவர் உழவர்கரை தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார். இந்த நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார். சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், தேர்தல் பொறுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் முன்னிலையில் வழக்கறிஞர் சசிபாலன் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்போது சசிபாலனுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தின் துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. விழாவில் சசிபாலனின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் வழக்கறிஞர் சசிபாலன் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு கவர்னர் கைலாஸ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த நாள் விழா இன்று புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாடப்பட்டது.
இதனையொட்டி வெங்கட சுப்பாரெட்டியார் சாலையில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதர், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து புதுச்சேரி மாநில திமுக சார்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 167வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் அமைந்துள்ள திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் கழகத்தின் மாநில துணைத் தலைவர்கள் நித்யானந்தம், சுந்தரமூர்த்தி, மாநில செயலாளர்கள் ரவிக்குமார், முருகன், தனஞ்சயன், ஆதிதிராவிடர் அணி தலைவர் முருகையன், மீனவர் அணி தலைவர் இதயச்சந்திரன், ஆனந்தன், ஜெயபால், பால்ராஜ், காலாப்பட்டுக்குமார், மகளிர் அணி சோபியா, ஜெயந்தி, தடம் அறக்கட்டளை தலைவர் அசோகா சுப்பிரமணியன் மற்றும் திரளானோர் கலந்து கொண்டனர். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி புதுச்சேரி மாநில கிராம பஞ்சாயத்து ஊழியர் சங்கம் சார்பில் மாபெரும் பேரணி நடைபெற்றது. புதுச்சேரி மாநில கிராம பஞ்சாயத்து ஊழியர் சங்கம் சார்பில் மாபெரும் பேரணி இன்று கம்பன் கலையரங்கத்திலிருந்து தொடங்கியது. பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், 7வது ஊதிய குழுவை உடனடியாக அமல்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணி நடைபெற்றது. தலைவர் காத்தவராயன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் இளைய வளவன், கணேசன், நாகையன், பால்ராஜ், பாபு, சகாயராஜ், பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் அரசு ஊழியர் சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், ஆலோசகர் ஆனந்த கணபதி, அமைப்பு செயலாளர் கலியபெருமாள், செயலாளர் வேளாங்கண்ணி தாசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இறுதியாக பாக்கியராஜ் நன்றி தெரிவித்தார். கம்பன் கலையரங்கத்திலிருந்து தொடங்கிய இந்த பேரணி அண்ணா சாலை நேரு வீதி வழியாக சென்றது. அரியாங்குப்பம் காக்கையின் தோப்பு பகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் காக்கையின் தோப்பு பகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு அனைத்து வீடுகளுக்கும் பரிசு பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இப்பகுதியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரில் சென்று பரிசுகள் வழங்கி மக்கள் ஆதரவினை பெற்றார். மேலும் நிகழ்ச்சியில் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார் மற்றும் நிர்வாகிகள் முருகன், வெங்கடாச்சலம், அக்ரிமுருகன், அன்பழகன், பாலு, சிவனேசன், பாஸ்கர், ஜான்சன், மதி, விஜி, விமல், மகளிர் அணி நிர்வாகிகள் பொன்னி சுப்ராயன், சரசு உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகள் நாடக விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் தவ திரு ஸ்ரீ சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக விழா முருங்கம்பாக்கம் திரௌபதி அம்மன் கோவில் திடலில் நடைபெற்றது. புதுவை RS மனோகர் நாடகம் மற்றும் பழங்கும் புதியோர் படைப்பு எல்லாம் அவன் செயல் என்ற தலைப்பில் சமூக நாடகம் நடைபெற்றது. இந்த நாடகத்திற்கு கதை வசனம் இயக்கத்தை கலைமாமணி டாக்டர் VK சுவாமிதாசன் ஆற்றி நடித்திருந்தார். மேலும் நிகழ்ச்சியில் கலைஞர்கள் கலைமாமணி குப்புசாமி, கமலசேகர் என்ற ஐயனார், நாட்டுப்புற கலைவேந்தர் வெங்கடேசன், கலை சுடர் கருணாநிதி, கலைப்பித்தன் மோகன், கலை ரத்னா ஜிதேஷ், நாட்டுப்புற கலைஞர் அன்பழகன், கலைநிலா, கமலா, அறிமுகங்கள் வனிதா, பழனியம்மாள், பாரதி இவர்களுடன் கலைமாமணி டாக்டர் VK சுவாமிதாசன் எல்லாம் அவன் செயல் என்ற நாடகத்தை நடத்தினார். மேலும் இந்த நாடக விழாவில் மேடை நிர்வாகம் ராஜம்மாள், உதவியாளர் செல்வராஜ், உதவி இயக்கம் சந்துரு, இசை தமிழரசன், ஒப்பனை கலைச்சுடர் கருணாநிதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த நாடகத்தை ஏராளமான பார்வையாளர்கள், பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 166வது பிறந்த நாளை முன்னிட்டு வீராம்பட்டினம் மக்கள் குழு சார்பாக பள்ளி மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் 166வது பிறந்த நாளை முன்னிட்டு வீராம்பட்டினம் கிராம மக்கள் குழு சார்பாக அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் நோட்டு புத்தகம் உள்ளிட்ட எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. இதில் மக்கள் குழு நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள் பலர் உடனிருந்தனர். நோனாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 59ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா 3ஆம் நாள் உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் நோனாங்குப்பம் கிராமத்தில் அங்காளக்குப்பம் சங்கராபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 59ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இதில் 3ஆம் நாளான நேற்று தண்ணீர் தொட்டி வீதி, முதல் தெரு, தெற்கு தெரு கிராமவாசிகளின் ஓவியத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று ஊரணி பொங்கலிடம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பொங்கலிட்டு அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தினர். மேலும் இவ்விழாவில் பாஜக மாநில செயலாளர் ராமு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார்.
மேலும் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைவர் ராமசாமி, நாட்டாண்மை, வெங்கடாச்சலம், தர்மகத்தா, சீதாராமன் உள்ளிட்ட ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் கிராமத்தில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற மயான கொள்ளை விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை விழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து கடந்த 14ஆம் தேதி தேர்வு செய்யப்பட்ட பக்தர்களுக்கு 50 கிலோ மிளகாய் கரைசல் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் அங்காளம்மனுக்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் முக்கிய நாளான 16ஆம் தேதி வல்லாளக்கண்டனை அங்காளம்மன் வதம் செய்யும் நிகழ்ச்சியை தொடர்ந்து மயான கொள்ளை விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பக்தர்கள் காளி, நிசாசினி, சுடுகாட்டு காளி, காட்டேரி, நரிக்குரத்தி உள்ளிட்ட பல்வேறு வேடமணிந்து ஆக்ரோஷத்துடன் சுடுகாட்டை நோக்கி ஆடி சென்றது பக்தர்களை பக்தியின் உச்சத்திற்கே கொண்டு சென்றது. மேலும் மயான கொள்ளையின் போது சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் போன்றவற்றை கொள்ளையிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். காலாப்பட்டு சஞ்சீவி நகர் பகுதியில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு மைய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழாவை செல்வ கணபதி எம்பி துவக்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சஞ்சீவி நகர் பகுதியில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு மைய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் சஞ்சீவி நகரில் வடிகால் நீர் சுத்திகரிப்பு மையத்திற்காக 37,91,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த புதிய திட்டம் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி எம்பி விழாவில் கலந்து கொண்டு பூமி பூஜையை நடத்தி பணிகளை முறைப்படி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்விற்கு காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சருமான கல்யாண சுந்தரம் முன்னிலை வகித்தார். சஞ்சீவி நகர் திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திடல் அருகில் நடைபெற்ற இந்த விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த சுத்திகரிப்பு மையம் கட்டி முடிக்கப்படும் போது இப்பகுதியின் வடிகால் நீர் மேலாண்மை சீரமைக்கப்பட்டு சுகாதாரமான சூழல் உருவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பூரணாங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 3ஆம் நாள் உற்சவமாக ஊரணி பொங்கலிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் பூரணாங்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழா கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. இதில் 3ஆம் நாளான நேற்று பூரணாங்குப்பம் கிராமம் காமராஜர் சாலை வாழ் பொதுமக்கள் ஓவியத்தில் பெண்கள் அனைவரும் ஊரணி பொங்கல் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்து அம்மனுக்கு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், அதிமுக மாநில கழக துணை செயலாளர் குமுதன் புருஷோத்தமன், பாஜக மாநில செயலாளர் ராமு ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன், பூரணாங்குப்பம் காமராஜர் சாலை உபயதாரர்கள், பொதுமக்கள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.